நடிகை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துக்கு மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமரி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் என்றும் கூறியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். காலையிலிருந்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர் நடிகை நயன்தாரா குறித்து பேசிய கருத்துதான் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பல்வேறு தரப்பினர்களும் தங்களுடைய கண்டனங்களை எழுப்பியிருக்கிறார்கள் கட்சி பேதமின்றி. இதற்கு மாநில மகளிர் ஆணையம் என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? முதல் கட்டமாக நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல இந்த ஒரு பொறுப்புமிக்க ஒரு முன்னாள் அமைச்சர் பெண்களை பற்றி பேசுவது மிக மிக கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இது முதல் தடவை இல்லை, இதுக்கு முன்பும் அவர் பேசியிருக்காரு. அப்பொழுதும் நாங்கள் எங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்தாங்க. நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து அவங்கள சம்மன் பண்ணோம். ஆனால் அவங்க சம்மனுக்கு வரல. இந்த முறை கண்டிப்பாக கலந்து ஆலோசித்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ, அதாவது நாங்கள் டைரக்ஷன் கொடுக்க முடியும், ரெக்கமெண்டேஷன் டைரக்ஷன், அதை கண்டிப்பாக செய்வோம். இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகள் சார்பில் நிறைய தொடர்ச்சியாக பேசிட்டு கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அந்த மன்னிப்பு ஒன்றை தீர்வாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த நபரை பொறுத்த வரைக்கும், முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பொறுத்த வரைக்கும் இது முதல் தடவை அல்ல. அதே மாதிரி அந்த இயக்கத்தில் இதை போல இன்னத்திலும் பேசிக்கொண்டு தான் இருக்காங்க. இதை கண்டிப்பா அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களே அந்த இயக்கத்தில் பெண்கள் தான் இருக்காங்க. அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் இது தவறு என்று சுட்டிக்காட்ட வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுது நம்ம புகாரா எடுத்தாதான் எடுத்து நம்ம விசாரிக்கமா, இல்லாட்ட நம்ம ஜூமோட்டோவும் எடுப்போம். இது எவிடன்ஸே இருக்குது. டிவியில நம்ம பார்த்துருக்கோம், கண்டினியூஸா போட்டுட்டு இருக்காங்க. அவர் பேசுனது உண்மை என்றது அதெல்லாம் இருக்குது எவிடன்ஸ். ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லை. கம்ப்ளைண்ட் வராட்டியும் ஜூமோட்டோவும் எடுப்போம். உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி மேடம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.